என்னன்னு கேட்டுக்கிறேன். எல்லாம் வந்தா ஒற்றுமையா வந்தா என்ன பண்ணுவ? வரலன்னா பண்ண மாட்டியா? அப்ப நீங்க ஒற்றுமை ஆகணும்னா எங்களுக்கு அந்த காசு வராதா? இது இப்போ உயிர் விட்ட காட்சியா என்ன பேசுறீங்க? எல்லாம் ஒற்றுமையா வாங்கன்னா என்ன ஒற்றுமையா வரணும்? செத்து போட்டுக்கிறேன் அவனால சுடுகாட்டுல இருந்து கூண்டு வரட்டா? 1200 பேர் 1200 பேர் சுடுகாட்டுல இருந்தா தோண்டி எடுத்துன்னு வரணும். கீழே ஒரு அதுக்குள்ள கூட்டு வரட்டோம்னா எலும்பு கொடுக்கணும். 100%. ஸோ எம்ப்ளாய்க்கு ஆஸ் வழக்கறிஞரா நீங்க என்ன சொல்றீங்க? கோர்ட்ல கேஸ் இருக்கு. 3 தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு. 11ஆம் தேதி அந்த வாதம் நடக்கும். நானும் காலையிலேயே போய் உட்கார்றேன். We will win, we will get. வெரி குட். 100% உண்மை. இதுதான் உண்மை. உள்ளூர்காரங்க இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கு இன்னும் கொடுக்கல. அதை பத்தி நீங்க இந்த permanency of work, permanency of work, ஏர் இந்தியா கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கு 1998. அதை பர்மனன்ட் பண்ணாங்க. கீலிட்டா அத்தாரிட்டி ஆஃப் கேஸ், உமாதேவி கேஸ், வர்த்தக் கேஸ், கேன்டீன் கேஸ், இத்தனை கேஸ்ல வந்து கான்ட்ராக்ட் லேபரை பர்மனன்ட் பண்ண முடியுமா பண்ணக்கூடாதான்றதெல்லாம் பேசினாங்க. போன வாரம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தொடர்ந்து பர்மனன்ட் வேலையை ஒரு ஃபேக்டரியில செய்துட்டு இருந்தா அவங்கள பர்மனன்ட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கு. கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 10(1) பிரகாரம் இந்த தொழிலாளி நாங்களும் அவங்களும் ஒரே வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ணுன்னு பெட்டிஷன் போடணும். இது வரைக்கும் ஏன் போடல? நான் அந்த சங்கத்தை நடத்தும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு 1000 அப்ளிகேஷன் ரெடி பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா அந்த சங்கத்தில் இருக்கிறவனுக்கு மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து நேரத்தை விசிறி போட்டார். அப்போ அவங்க வாயில மண்ணு போட்டுக்கிறது அவங்களே தான். தே ஷுட் ஃபைட். 300 பேர் எடுக்கிறான்னா இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை? அதுக்கு என்ன சட்ட வழிமுறை எல்லாம் இருக்கு? அது பேசணும், அதுக்கு ஃபைட் பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும். போன வாரம் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து பேசணும், இதுக்கு என்ன சார் பண்ணலான்னு. அவங்கள எங்களுக்கே உலகமே தெரியும், உலகமே நாங்க உலக தொழிலாளர்களை ஒன்று சேர்க்கிறேன் கோஷம் போட்டுக்கின்னு கேஸுங்களை போட்டு தோத்துட்டு பிறகு கெல்ச்சின்னு சொல்லிக்கின்னு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குக்கு ஏன் கேஸ் போடல? இது வந்து அவங்கள வழி நடத்தக்கூடியவர்கள் சரியாக வழி நடத்தாததினால் இந்த வினை. அவங்களுக்கு உரிமை இருக்கு. 300 பேர் வெளியே எடுக்கிறோன்னா அதை ஃபைட் பண்ணு. நீ எங்க ஃபைட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேளு. ஸோ அதனால இப்போ இஎம்எல் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில மினிமம் வேஜஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. இவங்களுக்கு பழைய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மினிமம் வேஜஸ் கேஜிஎஃப்ல 22,545 ரூபாய் கொடுக்குறோம். பிளஸ் டிஏ, பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பிளஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், பிளஸ் போனஸ், இதெல்லாம் கொடுக்கணுன்றது சட்டம். அப்ப அது சட்டப்பூர்வமா வாதம் பண்ணி அதுக்கு எங்க பெட்டிஷன் போகணும்னு பண்ணா அவங்களுடைய சம்பளம் ஒரு 27,000-28,000 வரும். நான் வந்து பிடபிள்யூஎஸ்எஸ்சியில யூனியன் லீடர் ஆகிறேன். அவன் 24,000 வாங்குறான், 25,000 வாங்குறான். ஹெச்ஏஎல் தொழிலாளி 1,050 ரூபாய் ஒரு நாளைக்கு. பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் போக 26,000-27,000 வாங்குறான். யார் யாரு கேஸ் போட்டாங்களோ அவங்க வந்து 45,000 வாங்குறாங்க. நான் லாஸ்ட் டைம் இதை சொல்லும் போது யாரும் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு போய் சொன்னேன். அப்புறம் இமீடியட்லயே வந்து சொன்னாங்க நாங்க வாங்கிக்கிறோம். ஆகவே இது வந்து சட்ட நுணுக்கங்கள், நீதி போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் இதை கலந்து பண்ணும்போதுதான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். அவங்க அதை சரியா பண்ணலன்றது என்னுடைய கருத்து. பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு 2 குரூப்பா செயல்படுறாங்க. இதுல எது உண்மையான குரூப் வந்து இப்ப தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்குது. உண்மை பொய் பரவாயில்ல. கேஸ் யாரு கன்டெம்ட் பெட்டிஷன் யார் போட்டது? அவங்க ஏன் போடல? அதுக்கு பிறகு 2 ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்ச், 2வது டிவிஷன் பெஞ்ச், 3வது டிவிஷன் பெஞ்ச் யார் பண்ணது? எம்பின்னு சொல்றாங்களே, எம்பி ஏன் வந்து அந்த லா மினிஸ்டர் கிட்ட அப்புறம் வந்து சுரங்க மந்திரி கிட்ட பேசி
நீங்க கேஸ் போடாதீங்க, அந்த பணத்தை கொடுன்னு யாரும் கேட்கல. அப்ப யாரு உண்மையா ஃபைட் பண்றாங்களோ அதுதான் உண்மை. இப்ப வந்து மைனிங் நடந்துட்டு இல்ல, இது அது வந்து உயிர் உள்ள ஒரு யூனியன் இல்ல. ரிட்டையர் ஆயிட்டு 60 வயதை கடந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய காம்பன்சேஷன் உரிமைக்காக இந்த குரூப் தான் போராட்டம் பண்ணுது. அவரு டெல்லியில இருந்து வரணும் சார். டெல்லியில இருந்து வரும்போது எம்பிக்கு கேட்டு வரும்போது நம்ம தான் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு கோலார் தங்கம் எழுதி பிஜிஎம்எல் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு முத மெமராண்டம் கொடுத்தது இந்த குரூப் தான். அவரு எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் படிக்கணும், டைம் இருக்கணும் அவருக்கு. எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணி இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது யார் குரூப்னா எலெக்ஷன் வச்சா கிழிக்க முடியும். இந்த குரூப் தான் எல்லா இடத்துலயும் ஃபைட் பண்றாங்க. நம்மளுக்கே காசு கிடைக்கணும். அது காசு என்னன்னா பிச்சை காசா லுச்சா காசா? உரிமை காசு. போராட்டம் நாளைக்கு வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு ஒரு நோட்டீஸ் எல்லாம் போட்டு மக்கள் மத்தியில ஒரு திசை திருப்பி ஒரு குழப்பமான சூழ்நிலை நீங்களே ஏற்பட்டு சொல்லிட்டீங்க. திசை திருப்பி குழப்பமான அதுக்கு ஒரு தெளிவான பதில் இப்ப சொன்ன கோர்ட்ல இருக்குது 11ஆம் தேதி, அதான் வழி. அதை விட்டுட்டு யாரும் எதுக்காக நீங்க பண்றீங்க? இங்க வந்து நோட்டீஸ் போட்டு வாட்ஸ்அப்ல போட்டுக்கிறது, யூடியூப்ல போட்டுக்கிறது, அதை வச்சு அரசியல் பண்றது, இது சரியில்லைன்ற நாங்க. இப்படி பண்ணி தான் மைண்ட்ஸை மூடிட்டாங்க. அப்ப கூட இப்படியே தான் சொன்னாங்க. அதாயிடுச்சு இதாயிடுச்சு, டெல்லிக்கு போனா மந்திரி பாக்கெட்ல இருக்கிறார், மேல் பாக்கெட்டு கீழ் பாக்கெட்டு பேக் பாக்கெட்டு ஃப்ரண்ட் பாக்கெட்டு, எப்ப எடுத்தாலும் பாக்கெட்டு கடைசியில பார்த்தாலும் பாக்கெட்டே இருக்கு. மல்லேஷ் பாபா லாஸ்ட் டைம் வர்றப்ப எம்பினா சொன்னாங்க, ஒரு வாரத்துல நம்ம கொஸ்டின் கேட்கறப்போ எல்லா யூனியனும் ஒற்றுமையா வந்தா தான் என்னால வந்து பண்ணி கொடுக்க முடியும். எது வேணாலும் பேச்சுவார்த்தை பண்ணுங்க. எது செட்டில்மெண்ட் என்ன செட்டில்மெண்ட்? வர வேண்டிய பணம் எங்களுக்கு எவ்வளவு வரணும்? 52 கோடி. எங்கிருந்து வரணும்? மத்திய அரசு கிட்ட. எதுக்காக வரணும்? எங்கக்குது அந்த பணம்? அது நான் சும்மா கேக்குறேமா? 87ல விஆர்எஸ் இல்ல, 92ல 80 வேஜ் ரிவிஷன் இல்ல, 92ல வேஜ் ரிவிஷன் இல்ல. கோர்ட்ல தீர்மானம் பண்ணிக்கிறான். ஒரு டிவிஷன் பெஞ்ச், 2 டிவிஷன் பெஞ்ச், 3 டிவிஷன் பெஞ்ச். நீ எங்க போய் கேட்கணும்? எல்லாரும் வந்தா என்ன பண்ணிடும்? நீ உன்னுடைய வேலை என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. போய் லா மினிஸ்டர் கிட்ட பேசி அந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கோ. கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறது மத்திய சர்க்கார் தானே. மத்திய சர்க்கார்ல நாங்க எம்பியா? நீ தானே எம்பி. போய் கேட்கணும். எப்ப கேட்டுக்கிறச்சு? we are entitled for that money. கோர்ட் சொல்லிக்குது, அதை படி. 100% குஜராத் கம்பெனி கவர்மெண்ட் தானே மூடிட்டு அதெல்லாம் போச்சு. எங்களுக்கு பணம் கொடுக்கணும்ன்றத கோர்ட் சொல்லிக்குது. ஆமா, ஒரு வேஜ் ரிவிஷன் இல்ல, 2 வேஜ் ரிவிஷன் இல்ல, 3 வேஜ் ரிவிஷன். கால்குலேஷன் ஃபைனல் சேலரி. அப்ப 3 வேஜ் ரிவிஷன் ஆயிருந்தா 100% ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுதான் ஆபீஸ் மெமோரண்டம். இதெல்லாமே சட்டம். ஹைகோர்ட் தீர்ப்பும் தெரியாது, சட்டமும் தெரியாது. வெறும் டுபாக்கூர் வேலை தான் செய்யலாம். ஈஸியா சொல்லிட்டு போயிடுறது. எல்லாம் வாங்க, வரல என்னப்பா, வந்துட்டோம் என்னப்பா, எல்லாம் சேர்ந்து ஓட்டை போட்டுக்கிறப்ப. ஓட்டு போடல நம்ம ஓட்ட போட்டோம். அவரு நோட்டை பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. இப்ப ஏட்ட குடுக்குறாரு. நம்ம சொல்லணும் காலில் கையில கிட்டு ஷார்ட், காலில் கிட்டு பூட்டு. என்ன பேச்சு இதெல்லாம்? அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தினம் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்கள் கங்கச்சோதக நிலைமையை பற்றியும் ஹைகோர்ட்டுடைய வழக்கு பற்றி தெளிவா சொன்னாரு. இன்றைக்கு என்ன நிலைமைனாக்கா, விவேக்குமார் பாஜ்பாய் இஸ் மேனேஜிங் டைரக்டர். அவங்கிட்ட யாரு குரூப்னு சொல்லிட்டு போனாங்களோ, தொழிற்சங்கம் எங்கள்னு சொல்லி போனாங்களோ, அவங்க எல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்டர் பி ராஜேந்திர குமார் அவருக்கு 2 வீடு இருக்குது NIRMல, அது வந்து வெக்கேட் பண்ண நோட்டீஸ் சர்வ் பண்ணிக்கிறாங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ணும்போது டாக்டர் ராஜேந்திர குமார் வந்து ராஜேந்திர கிட்ட கொடுத்துக்கிறாரு. இது என்ன பாருங்க, இந்த மாதிரி நோட்டீஸ். இவரு அப்பாயின்மெண்ட் கேட்டவர் விவேக்குமார் பாஜ்பாய். அவர் சொன்னாரு, இல்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல சார், நாங்கெல்லாம் யூனியன் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒண்ணு, எங்க சங்கம் தான் முக்கியமான அசோசியேஷன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. பட் அவன் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கல. இன்றைய நிலைமை என்னன்னா, ராஜேந்திரன் அவர் வந்து எங்களுக்கு தொழிலாளி கிடையாது, சுரங்கத்துக்கு அவருக்கு சம்பந்தமும் கிடையாது. ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஒரு குரூப் போயிட்டு வாங்கிங்கன்னு இவங்க தான் போய் கூப்பிட்டாங்க. அவர் வரலன்னு நம்ம ஆளுக்கு சொல்றாங்க. நாங்க 2020 சங்கத்தை பண்ணும்போது தொழிற்சங்கத்தை தொழிலாளி தான் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம். நம்மளுக்கு எந்த பொலிட்டிக்கல் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நாளைக்கு கோர்ட் வந்து இவர் பாலன் சொன்ன மாதிரி 100% அவர் வின் பண்ணியே காட்டுவார், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி வின் பண்ணும்போது அன்னைக்கு
பொலிட்டிக்கல் எம்பி தேவையா, காசு வாங்கி கொடுறாங்க, அப்ப நம்ம தேவைப்படும். அது வரைக்கும் நம்ம ஒன்னாக்கலன்னா இல்ல அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணி கே ராஜன் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது ஒரு குரூப் நேற்று தான் ஒரு மீட்டிங் போட்டு மக்கள் மத்தியில குழப்பம்லாம் ஒண்ணும் தேவையில்லை. தொழிலாளிக்காக நாங்க கடைசி வரைக்கும் போராடுறோம். அதுக்காக அவகிட்டையும் போய் நாங்க கால் கெஞ்சிட்டு எங்களுக்கு நம்பிக்கை வந்து தோழர் பாலன் மேல இருக்குது. கோர்ட் என்ன சொல்றோம், அந்த கோர்ட்ல வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இவருக்கு தைரியங்குது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையோட தொழிலாளி இருங்க. அவன் சொல்ற கூட மீட்டிங் ஏதோ நடந்துருக்கா மாதிரி கொடுத்துல அந்த கே ராஜன் ஆபீஸ்ல நடந்து போட்டோம். இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டா லேண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டான். சோ இந்த மாதிரி பிரச்சனையால உண்மையாக பாடுபடுறது பிஜேஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் வெல்ஃபேர் நாங்க தான். கோர்ட்ல போராடுறது நாங்க தான், கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறதா, வக்காலத்து ஃபைல் பண்ணிக்கிறது நாங்க தான். அதனால தொழிலாளி கண்டம் டு கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணது சொன்னார் இல்லையா, இவர் தான் பண்ணாரு. ஒரே ₹1 எந்த தொழிலாளி கிட்ட அன்னைக்கு ஒரு 300 காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும். அங்க இருக்காரு மூர்த்தி என்ன பண்ணுகிறாரு, கம்ப்யூட்டர் வந்துட்டு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு அவங்க ஆளை கூப்பிட்டு 300 பேஜ் காப்பி சொந்த பணத்துல போயிட்டு ஜெராக்ஸ் 4 காப்பி, ஆசிரியர் ஒருத்தருக்கும் இவருக்கு ஒருத்தர், அப்புறமேட்டு புஷ்பலதா மேடம் ஒருத்தர், இன்னொரு 4 பேருக்கும் 4 காப்பி. அவங்க தான் அவங்க இவங்க சபாக அவங்க இவங்க மெம்பர்ஷிப் பண்றாங்க. அதனால அந்த 4 காப்பி சொந்த பணம் கொடுத்தா பண்ண. அது வரைக்கும் நானும் மைன்ஸ்காரன், நானும் எங்க அப்பனும் மைன்ஸ்கார் தான், எங்க அப்பனும் வைடிங் டிரைவர் தான். இந்த தொழிலாளிக்கு கஷ்ட நஷ்டம் நான் பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானாக வந்து இவர் பண்ணது இதுதான் உண்மை. அதனால தொழிலாளிகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்க மேல நம்பிக்கை வைங்கோ. நாங்க எந்த ஒரு காய்ச்ச வாங்குறதோ ஏமாத்துறதோ, தொழிலாளி போயிட்டு வீடு வாங்கி தரேன், அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு ஸ்கூல் வாங்கி தரேன், இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணி நாங்க டெல்லிக்கு அவன் காசு வாங்கி போய் பண்றது. இந்த தர்ணா கூட யாரோ காசு கொடுத்துதான் பண்றது, அது கூட அவங்க சொந்த காசு இல்ல. ஆகையால தொழிலாளிகள் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக பாலன் அவர்கள் நம்மளுக்கு வாதாடி நம்மளுக்கு அந்த பணத்தை வாங்கி கூடி சீக்கிரம் வாங்கி கொடுப்பாரு நம்பிக்கையோடு சொல்றேன்.